Chapter 6, Introduction to Basics of Writing. So, language has 4 basic components. என்னலானா listening, speaking, reading and writing. இந்த 4ம் சேர்ந்தது தான் LSRW skills. ஸோ கம்யூனிகேஷனில் இந்த LSRW skills ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. அப்புறம் இதில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரைட்டிங்கை மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஒரு சைல்டு வந்து ஃபஸ்ட்டு என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற சவுண்ட்ஸ், அப்புறம் அவங்க அந்த சைல்டை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத வேர்ட்ஸ் இது எல்லாமே அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இட் வில் லேர்ன் டு ஸ்பீக், எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கும். அப்புறம் சில ஆல்ஃபபெட்ஸ், வேர்ட்ஸ் இதெல்லாம் படிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேராகிராஃப் படிக்கும். அதுக்கப்புறம் அதை ரைட்டிங்கில் இன்க்ளூட் பண்ணி இப்படி தான் வந்து ஒரு ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு சைல்டுக்கு வந்து டெவலப் ஆகும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு ரைட்டிங்கை வந்து மாஸ்டர் பண்ண முடியும். ரைட்டிங் ஏன் காம்ப்ளெக்ஸான ஒரு ஆக்டிவிட்டினா, இது வந்து நமக்கு வந்து நிறைய நாலேஜ் வேணும். வொக்காபுலரி தெரியணும், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும், கிராமட்டிக்கல் யூசேஜ், கரெக்டான கிராமர் யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு மெயினான விஷயம் என்னென்னா ரீடிங் தான். ரீடிங் மூலியமாக தான் நம்மளால் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். Presenting content in logical and sequential manner is another essential aspect of writing. இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, சீக்வென்ஸாக நம்ம வந்து ஐடியாஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து அது ஒரு எசென்ஷியல் பார்ட். இது எப்படி நம்மளுக்கு டெவலப் ஆகும்? ரீட் பண்ணி பார்க்குறப்போ, அண்ட் ஆல்சோ நம்மளோட ரைட்டிங்கை வந்து நோட் மேக்கிங் மூலியமாகவும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டிங் இஸ் a skill that needs to be honed and developed as. ஏன் வந்து நம்ம ரைட்டிங்கை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீடியம் வந்து ரைட்டிங் தான். இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிரிங் அ சேஞ்ச். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் எசென்ஷியல் டு கண்டென்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கம்போசிங் எனி கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். லைக் ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை கம்போஸ் பண்ணுறதுக்கும், ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேசேஜாக இருக்கட்டும், எனிதிங் எல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அஃபிஷியல் அண்ட் பர்சனல் ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன் இன் த ரிட்டன் ஃபார்ம். எப்போவுமே வந்து ஒரு அஃபிஷியல் ரெக்கார்ட் வந்து ரிட்டன் ஃபார்மில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அக்யூரஸிக்காக, ப்ளஸ் ஆல்சோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஃப்யூச்சரில் வந்து அதை தேடி பார்க்குறப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அழிஞ்சு போகாமல் ரிட்டன் ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ தட் அவங்க ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கிரியேட்டிவ் ரைட்டிங் பிரிங்ஸ் டு அஸ் வேல்யூபிள் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் ஒர்க் இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாவல்ஸ். லைக் க்ரியேட்டிவ் ரைட்டிங்காக நம்மளோட க்ரியேட்டிவ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ரைட்டிங்கை வந்து ஒரு ஒரேஷியஸ் ஸ்கில்லாக எடுத்து எழுதி பழகுறோமோ அப்படி தான் நம்ம வந்து க்ரியேட்டிவ் ரைட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து அப்போ தான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இட் பிரிங்ஸ் அஸ் டு ஒரு ஃபிக்ஷன் ஒர்க் கம்போஸ் பண்ணலாம், ஒரு நான் ஃபிக்ஷன் ஒர்க் கம்போஸ் பண்ணுவோம். க்ரியேட்டிவ் ரைட்டிங் வந்து அப்படி நம்மளை வந்து லைக் அது ஒரு லைவ்லிஹுட்டாக மாற்றிடும். க்ரியேட்டிவ் ரைட்டிங் மூலிமா நம்ம வந்து சம்பாதிக்கவும் செய்யலாம். இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஏர்னிங் அ லைவ்லிஹுட் ஃபார் மெனி பீப்புள். அதனால் ரைட்டிங் வச்சு நம்ம சம்பாதிக்கவும் செய்யலாம். நம்மளோட கெரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரைட்டிங் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைட்டிங் டவுன் ஐடியாஸ் ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் கிளாரிட்டி டு த தாட் ப்ராசஸ். எப்போவும் ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுட்டு எழுதுகிறப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி, லைக் வி வில் பி கிளியர் அபவுட் தட் ஐடியா. ஓகே, இதுதான் நம்ம வந்து இதில் படிச்சிருக்கோம், இதுதான் இதில் சொல்லியிருக்காங்கன்ற ஐடியா வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். தாட் ப்ராசஸும் கிளியராக ஒர்க் ஆகும். இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் சேவிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் லேட்டர் ரெஃபரன்ஸ். சொன்ன மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்தது, ரைட்டிங் ஆல்சோ கிரியேட்ஸ் அ பெர்மனன்ட் டாக்குமெண்டேஷன் அவைலபிள் ஃபார் ரெடி ரெஃபரன்ஸ் எனி டைம். லைக் என்ன நேரத்துலனாலும் நம்ம வந்து நம்மளுக்கு இப்போ சப்போஸ் இது மறந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம் எந்த டைம்னாலையும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் லைக் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸுன்றது வந்து மீட்டிங்கில் நடக்கிற வந்து மைனியூட்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸுன்றது வந்து நம்ம ஒரு மீட்டிங்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்கன்றது ஒரு நோட் மேக்கிங் மாதிரி நோட்ஸில் நம்ம எழுதி வச்சுருந்தோன்னா, ஓகே இந்த மீட்டிங்கில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஃப்யூச்சராக ரெஃபர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து திருப்பி ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்ம எதையும் மறக்க மாட்டோம். வி won't மிஸ் அவுட் anything.
knowledge creation and propagation happens largely through carefully documented research procedures and their outcomes. Like நாலேஜ் க்ரியேஷனாக இருக்கட்டும், அந்த நாலேஜை ப்ராபகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எப்போ ஹேப்பன் ஆகும்னா, நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி ரீசர்ச் ப்ராசஸ் போய் அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி அதோட அவுட்கம் வந்தால் தான் நமக்கு வந்துட்டு நம்மளால் நம்ம நாலேஜை ப்ராபகேட் பண்ண முடியும். அன்லெஸ் நம்மளே படித்து நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோன்னா அந்த நாலேஜ் வந்து யாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகாமல் போயிடும். It is the most used form of official communication. Writing தான் வந்து it's the most used form of official communication. அப்புறம் good communication skill have become the need of the heart and also help during recruitment. லைக் இப்போ இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸுமே எல்லா ஃபீல்ட்ஸ்லேயுமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் எசென்ஷியல் திங்காக இருக்குது. மோர் தேன் அவர் டிகிரியும் தாண்டியுமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் நம்மளை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுக்காக நம்மளுக்கு இந்த வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இதில் இருக்கும். அதுக்கு மெயின் 4 காம்பனன்ட்ஸ் என்னென்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். இந்த 4 ஸ்கில்ஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டெப்ஸ் ஃபார் ரைட்டிங். என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது ரைட்டிங்கில்? ஃபஸ்ட்டு செலக்டிங் எ டாபிக். ஒரு டாப்பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆர் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பண்ணுற டாபிக், லைக் டாபிக் விச் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் ஆர் டு ரைட். உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஏதாவது இருக்கும், அதை வந்து யூ கேன் சூஸ். ஆனால் சூஸ் பண்ணுற அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக ஒரு ஐடியா இருக்கும்ல, ஒரு மெயின் ஐடியா ஆர் தீம் ஆர் எனி இஷ்யூ இஃப் யூ லைக் டு ஸ்பீக் ஆர் எனி ப்ராப்ளம், இல்லைனா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா அதை மெயின் ஃபோக்கஸாக வச்சு நீங்கள் வந்து அந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பிரெயின் ஸ்டாமிங்கிறது வந்து இட்ஸ் லைக் பம்பர்ட்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ். ஒரு பர்டிகுலர் ஐடியா உங்களுக்கு தோணுன்னே யூ ஸ்டார்ட் டு திங்க் அபவுட் தட் ஐடியா. உங்கள் தாட் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுறப்ப என்ன ஆகும்னா அதுலேருந்து இன்னும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ க்ரௌடிங் ஆஃப் ஐடியாஸ் இன் யுவர் மைண்ட், லைக் நிறைய ஐடியாஸ் வரப்போ யூ ட்ரை டு அதை வந்து நோட் மேக்கிங் மாதிரி பண்ணி யூ ட்ரை டு ஆர்கனைஸ் தோஸ் ஐடியாஸ் அண்ட் இது ஒரு பர்டிகுலர் ஐடியாவுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணுவீங்க. எது லெஸர் இம்பார்ட்டண்ட்டோ அதை செக்ரிகேட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி வந்து உங்களோட ரைட்டிங் ப்ராசஸை யூ கேன் இம்ப்ரூவ். தேர்ட் ஒன் இஸ் ஆர்கனைசிங் யுவர் கண்டென்ட். நீங்கள் வந்து இப்போது ஒரு கண்டென்ட் ரெடி பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ மெயின் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். தென் சப் பாயிண்ட்ஸ், அதான் சப் ஹெட்டிங் கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் அது கீழே சப் ஹெட்டிங் கொடுப்பீங்க, அப்புறம் அதில் பாயிண்ட்ஸ் வரும், அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் வரும். இது எல்லாமே வந்து யூ கேன் ரெப்ரசன்ட் இன் டயக்ராமெட்டிக் ஃபார்ம் ஆல்சோ. ஸோ ரே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. மெயின் டாப்பிக்கு சென்டரில் மெயின் ஐடியா ஆர் தட் டைட்டில், நீங்கள் என்ன இது பண்ண போகிறீங்களோ அந்த டைட்டில் சென்டரில் எழுதிட்டு அதை சுற்றி ரிவால்வ் ஆகிற ஐடியாஸாக மிச்சம் இருக்கிற அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல அந்த பிரான்ச்சஸில் யூ வில் ரைட். ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்களோட ரெக்கார்டை வந்து ரிட்டன் ரெக்கார்டை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல் ஃபார்ம்ன்றது வந்து லைக் யூ ஆர் அரேஞ்சிங் 1 2 3 4ன்னு நம்பர் பண்ணி யூ வில் ரைட். அப்புறம் கம்பேரிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ், லைக் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். ப்ராப்ளம் இருந்தால் அது கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். ஸோ கொஸ்டின் இருந்து அதுக்கு சொல்யூஷன் இருக்க மாதிரி அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட், இதுக்கான காஸ் இது தான், அதுக்கான எஃபெக்ட் இது, கான்சிக்வன்சஸ், அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பிரிப்போம்ல அந்த இது வந்து நம்ம எழுதிக்கலாம். லைக் காசஸ் இருக்குது, அதோட எஃபெக்ட், இந்த காஸ் எதனால இந்த இது நடக்குது அப்படின்றத வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி 1 2 3 4 அந்த பாக்ஸ் மாதிரி டயக்ராம் மாதிரி போட்டு யூ கேன் ரைட். அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் இஸ் ஓகே, ஆர்கனைசிங் யுவர் கண்டென்ட் முடிச்சாச்சு. 4th இஸ் ரைட்டிங். இப்போ வந்து எதை நம்ம எழுத போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ப்ரெசன்ட் பண்ணனாலும் உங்களோட வேர்ட்ஸில் வந்து தேர் ஷுடன்ட் பி எனி வல்காரிட்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் வேர்ட்ஸ் புரியாத வேர்ட்ஸ் எதுவும் ரொம்ப நிறைய எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணக்கூடாது. லைக் ஒரு பேராகிராஃப்க்கு ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து டிக்ஷனரியிலேருந்து நம்ம பார்த்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பேராகிராஃபே டிக்ஷனரியை பார்த்து படித்து தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் பிகம்ஸ் காம்ப்ளிகேட்டட். ரைட்டிங் அந்த ஸ்கில்லே வந்து இட் பிகம்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். உங்கள் ஆர்டிக்கல் வந்து காம்ப்ளிகேட் ஆயிரும். பிகினிங்லே டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது நம்ம
ஒர்க்கை படிக்கிறவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து இழந்துருவாங்க. ஸோ தேர் ஒன்ட் பி எனி இன்ட்ரெஸ்ட். பெருசாக ரீடர்ஸ் மேலே இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாமல் போயிடும். ஸோ யுவர் மெயின் திங் இஸ் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் எப்படி பேராகிராஃபை டிவைட் பண்ணுறீங்க, அண்ட் ஆல்சோ எவ்வளோ சூட்டபிளான சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அனெக்டாட்ஸ், டயலாக்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இல்லஸ்ட்ரேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் கொடுத்து மேக் யுவர் கண்டென்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ தட் இட் கிரியேட்ஸ் அன் இம்பேக்ட் ஆன் யுவர் ரீடர். ஓகேவா? ரீடர் கிட்ட ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாதான் அது வந்து ரைட்டிங் வந்து ரொம்ப மாஸ்ட்ரியாக தெரியும். அண்ட் anecdotes is nothing but a short interesting story about a real person or event. ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, லைஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி. இப்போ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ரிலேட்டடாக யாராவது மேபி ரியல் லைஃப்பில் சாதிச்சிருக்கலாம். ஸோ அவங்களோட ஸ்டோரியை சின்னதாக ஒரு 2 லைன்ஸில் இஃப் யூ இன்க்ளூட் தட் பிகம்ஸ் anecdote. யூ ஆர் ரெஃபரிங் டு அ பர்சன் ஆர் ரெஃபரிங் டு சம் event. அதுதான் வந்து anecdote. ஸோ இது வந்து திஸ் இஸ் அ டைம் கன்சியூமிங் அண்ட் லேபர். இந்த பர்டிகுலர் ரைட்டிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே யூ கேனாட் டூ லைக் வித்தின் நான் 1 வீக்கில் ரைட்டிங் மாஸ்டர் பண்ணுவேன்னா தட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இது வந்து சைல்டு நம்ம பிறந்தது அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வென் யூ கோ ஃபார் டிகிரி அந்த மாதிரி போகிறப்ப தான் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வில் கெட் இம்ப்ரூவ். ஸோ இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் அண்ட் ஆல்சோ லேபரஸ். நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் யூ கேன் கெயின் சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி இன்புட்டும் இருக்கணும், அவுட்புட்டும் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து இட்ஸ் வெரி லேபரஸ் டாஸ்க். அண்ட் ரிவைசிங் வாட் எவர் யூ ஹவ் ரிட்டன். இவ்வளோ நேரம் நீங்கள் என்னெல்லாம் எழுதுனீங்க நோட்ஸ் எடுத்து, தென் யூ சம்மரைஸ் இதெல்லாம் பண்ணதை வந்து யூ ட்ரை டு ரிவைஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ரிவைஸ் பண்ணுறப்போ நீங்கள் எரர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, இந்த இடத்துல வேறு நம்ம போட்டிருக்கலாம், ஒன்று டெலீட் பண்ண கண்டென்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கும் இல்லை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ரிவைசிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் கம்ஸ் த எடிட்டிங் அண்ட் ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங்கிறது வந்து நம்ம ஸ்பெல்லிங்ஸ் கரெக்டாக இருக்கா, கிராமர் கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா, அப்புறம் அது ஏதாவது மாற்றணும் இல்லை கட் பண்ணணும் அப்படின்னா அந்த எடிட்டிங் டீம் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து லைக் இதில் வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ தேல் டூ இட். இது எப்போது நம்ம எப்படி பண்ண ஆரம்பிக்கிறோன்னா நமக்கு ரைட்டிங் நல்லா தெரிகிறப்போ, ஃபார்மேட்டிங் நல்லா தெரிகிறப்போ யூ கேன் ஆல்சோ ப்ரூஃப் ரீட், யூ கேன் ஆல்சோ எடிட். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டப்புறம் அந்த பர்டிகுலர் ஒர்க் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, கேன் பி அ ஜேர்னல், கேன் பி அ மேகசின், எதுனாலும் வாட் எவர் இட் இஸ், அதுக்கப்புறம் தான் அது வந்து பப்ளிஷ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் ஆகும். இவ்வளோ ப்ராசஸ் இருந்தால் தான் நம்ம ரைட்டிங்கில் வந்து மாஸ்டரி பண்ண முடியும். ரைட்டிங் ஒரு கெரியராகவும் நம்மளால் ஆக்க முடியும். தென் கம்ஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் ரைட்டிங். என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குது, லைக் ஒரு ரைட்டர் வந்து ஹி ஆர் ஷீ வில் யூஸ் ஹர் ஓன் ஸ்டைல் ஆர் ஹிஸ் ஓன் ஸ்டைல். அவங்க என்ன ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க, தே வில் ஃபாலோ தட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஆனால் இதை தாண்டி வந்து தேர் ஆர் 4 ஸ்டைல்ஸ் ரைட்டிங்கில் பர்டிகுலராக: எக்ஸ்போசிட்டரி, பெர்சுவேசிவ் ஆர் ஆர்குமெண்டேட்டிவ், டெஸ்கிரிப்டிவ் அண்ட் நரேட்டிவ். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. ஸோ எக்ஸ்போசிட்டரி அப்படின்னா வேர் யூ வில் எக்ஸ்பிளைன் ஆர் யூ வில் எலுமினேட் சம்திங். லைக் உங்களுக்கு ரீட் பண்ணுறவங்களுக்கு புதுசாக இருக்கிற டாப்பிக்கு யூ வில் கிவ் சம் எக்ஸ்போஷர் ஆர் யூ வில் இலுமினேட் தேர் பிரைன்ஸ் வித் சம் நியூ டாபிக். அதுதான் வந்து எக்ஸ்போசிட்டரி. இந்த மாதிரி டைப் ஆஃப் ரைட்டிங் எதுக்கு யூஸ் ஆகும்னா டு ஸ்ப்ரெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங். இப்போ இது வரைக்கும் தெரியவே இல்லை இதை பற்றி அப்படின்னா அந்த மாதிரிப்பட்ட ஒரு டாபிக் வந்து பீப்புள் வில் புதுசாக தெரிஞ்சுக்குவாங்க. தே வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல். இதில் வந்து இட் இஸ் வெரி அப்ஜெக்டிவ் இன் நேச்சர். இந்த இது வந்து எப்போவுமே வந்துட்டு இட்ஸ் அபவுட் ஃபேக்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை தெரிவிக்க போகிறீங்கன்றப்போ அந்த புது விஷயம் எப்போவுமே ரிலையபிளாக இருக்கணும், ஃபேக்ட்ஸாக இருக்கணும். படிக்கிறவங்களுக்கு வந்து இப்படி இருக்கான்னு அவங்க சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அது உண்மையாக இருக்கணும். நீங்களாம் உங்களோட சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் கொடுக்க முடியாது. சப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து ஒரு பர்சனல் வியூ, ஓகேவா? அப்ஜெக்டிவ்ங்கிறது இட்ஸ் நாட் பர்சனல், இட்ஸ் அபவுட் ஃபேக்ட்ஸ். யூ ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஃபேக்ட்ஸ்.
சம்திங் விச் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அதை தான் வந்து நீங்கள் வந்து காட்ட போகிறீங்க. ஸோ த ரைட்டர்ஸ் ஒப்பீனியன், எமோஷன், பயாசஸ் ஆர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ ஹாவ் நோ பிளேஸ் இன் இட். அங்கே வந்து அவங்க இந்த மாதிரி எமோஷனுக்கு, ஒருத்தரோட பர்சனல் ஒப்பீனியனுக்கு எந்த வகையான இடமும் இல்லை. இது எதுலலாம் இருக்குன்னா டெக்ஸ்ட் புக்ஸ், ரீசர்ச் பேப்பர்ஸ், நியூஸ் ஸ்டோரிஸ், என்சைக்ளோபீடியாஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ், ரெசிபீஸ், எனி ப்ராசஸ் டெஸ்கிரிப்ஷன், எஸ்ஸேஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லைக் தாஜ்மஹால் பற்றி. தாஜ்மஹால் எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்ட்ரிலையும் அதோட ஃபேக்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் ப்ரெசென்ட் பண்ணுறப்போவும் யூ ஹாவ் டு கிவ் ஃபேக்ட்ஸ். நீங்கள் வந்து ஏதாவது தாஜ்மஹாலில் இன்டீரியராக ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் பேசுகிறதா இருந்தாலும் இட் ஷுட் பி கம்போஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான் அதில் இருக்கணும். அதுதான் தாஜ்மஹால் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் பெர்சுவேசிவ் அண்ட் ஆர்குமெண்டேட்டிவ் ரீடிங். அந்த நேம்லேயே ஆர்குமெண்டேட்டிவ்ங்கிறது வந்து இட்ஸ் லைக் ரீடர் வந்து ஒரு கொஸ்டின் வச்சுருப்பாரு, அந்த கொஸ்டினுக்கு ரீடரே ஒரு ஆன்சரும் ரைட்டர் வந்து ஒரு கொஸ்டின் வச்சுருப்பாரு, ரைட்டரே வந்து அதுக்கு ஒரு ஆன்சரும் கொடுத்துருப்பாரு. அந்த ஆன்சரை வந்து ரீடர்கிட்ட சேர்த்துட்டு ரீடரை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு த ரைட்டர் வில் கன்வின்ஸ் த ரீடரை படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, he will try to convince இதுதான் அப்படின்றத நம்ப வைக்கிற மாதிரி எழுதுறது தான் பெர்சுவேசிவ் ஆர் ஆர்குமெண்டேட்டிவ். த ரைட்டர் persuades the reader to accept his point of view through arguments supported by reasoning and facts. எது மூலயமா அக்ரி பண்ண வைப்பாருன்னா பை கிவிங் சர்டைன் ரீசனிங் அண்ட் அதுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்து he will try to make the readers accept his point of view. இதுதான் persuasive or argumentative. இது எதெல்லாம் வரும்னா எடிட்டோரியல்ஸ், ஸ்பீச்சஸ், பிஸ்னஸ் ஐடியா, கம்ப்ளைண்ட்ஸ், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், ரிவ்யூஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த டைப் ஆஃப் ரைட்டிங் கீழே வரும். அடுத்தது டெஸ்கிரிப்டிவ்ங்கிறது வந்து டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஆக்ஷன், ஆப்ஜெக்ட், பர்சன், பிளேஸ், ஈவெண்ட் ஆர் சென்ஸ். ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் டெஸ்கிரிப்டிவ். பட் டெஸ்கிரிப்டிவும் எக்ஸ்போசிட்ரி சம்வாட் சேம் தான். ஆனால் எக்ஸ்போசிட்ரி வந்து எவென்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். வேறஸ் டெஸ்கிரிப்டிவ் வந்து என்னென்னா ஒரு படி மேலே போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து வரும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் அண்ட் பர்சனல். லைக் ஒரு ஆத்தரோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் நிறைய இருக்கும். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் பர்சனல் ஒப்பீனியன்ஸ். இதுதான் வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். To distinguish between an expository and descriptive explanation, the reader has to assess whether the writing is more subjective or objective. Expository writing is impartial and based on facts, whereas descriptive writing is more personalized. அக்கௌண்ட் பை தி ஆத்தர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்போசிட்ரியாக டிஸ்கிரிப்டிவான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு விஷயம் அப்ஜெக்டிவாக இருந்தால் அது வந்து எக்ஸ்போசிட்ரி, வேறஸ் இட் இஸ் சப்ஜெக்டிவ், ஓன் இன்ட்ரெஸ்ட் மூலயமா ஓன் ஐடியா சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸ்பிளனேஷன். யூ டிஸ்கிரைப் அ திங், அதுக்கு வந்து யூ கிவ் யுவர் ஓன் ஐடியாஸ், யுவர் ஓன் தாட்ஸ், யுவர் ஓன் கிரிட்டிக்கல் வியூ. நீங்களே ஒரு விஷயத்தை அது கூட இன்னும் இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி மச் பர்சனலைஸ்டு. உங்களோட கருத்துக்களை யூ கேன் ஃப்ரீலி டெல். whereas expository is impartial and it's only based on facts. So the descriptive type of writing என்னலாம்னா poetry, diaries, parts of larger stories, novels, travelogues, இது எல்லாமே வந்து descriptive writing. And narrativeங்கிறது ஸ்டோரி டெல்லிங் வே. நரேட்டிவ்னாலே ஸ்டோரி டெல்லிங் தான். டு நரேட் அ டேல் விச் இன்க்ளூட்ஸ் கேரக்டர்ஸ், ஆக்ஷன்ஸ், டயலாக், பிளாட், செட்டிங், இது எல்லாமே வர்றது தான் வந்து ஒரு நரேட்டிவ். ஸோ இட் இஸ் ஆல் யூஸ்வலி ஃபிக்ஷனல், எப்போவுமே ஃபிக்ஷனல், பட் ஆல்சோ இட் கேன் பி நான் ஃபிக்ஷனல். அப்போது ஃபிக்ஷனலாகவும் இருக்கலாம், நான் ஃபிக்ஷனலாக கூட இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்செப்ட் ஆர் தீம். ஓகே, narrative writing is mostly personal and imaginative. ரொம்ப பர்சனலாகவும் ரொம்ப இமேஜினேட்டிவ் ப்ராசஸாகவும் இருக்கும்.
லைக் நிறைய இமேஜினேட்டிவ் விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி நரேட்டிவ்ஸ் எழுதுவாங்க. இட் இஸ் இட் இஸ் ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரசிவ். லைக் ஒரு ஒரு எந்த ஃபேக்ட்ஸையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காமல் ரொம்ப ஒரிஜினலாகவும் ரொம்ப செல்ஃப் எக்ஸ்ப்ரெசிவாகவும் செல்ஃபாக எமோஷன்ஸ் கொடுத்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து நேரேட்டிவ். அண்டு இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத்ஸை வந்து ரிலேட் பண்ணி போயட்ரி, டெல்லிங் ஸ்டோரிஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி. இப்போது ஒரு தீம் வந்து இருக்குன்னா, இப்போது லைஃப்பை பேஸ் பண்ணி அந்த போயட்ரி இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும். இப்போ வந்து சேட் அப்படின்னா சேட்னஸ் என்ன சொல்லுதோ அதை டெபிக் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து மிஸ்ட்ரினா மிஸ்ட்ரியை டெபிக் பண்ணியிருக்கோம். ஆர்எல்ஸ் யூனிவர்சல் திங்ஸ் லைக் லவ்னா லவ்க்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். பட் தென் அதில் சொந்த இமேஜினேஷன் மூலியமாக கேரக்டர்ஸ் சொந்தமாக அவங்க கேரக்டர்ஸ் யோசிப்பாங்க, சொந்தமாக ஆக்ஷன்ஸ் அவங்களே க்ரியேட் பண்ணிப்பாங்க, அவங்களே பிளாட், அவங்களே செட்டிங் எல்லாம் அவங்களே யோசிச்சுப்பாங்க. ஸோ ரிலேட் பண்ணுறது யூனிவர்சல் ட்ரூத் கூட ரிலேட் பண்ணுறதா இருக்கும். அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் நரேட்டிவ் ரைட்டிங் இன்க்ளூட்ஸ் என்னெல்லாம்னா இன்ட்ரெஸ்டிங், வெல் ஃப்ளெஷ்ட் அவுட் அண்ட் ரவுண்டட் கேரக்டர்ஸ். அதாவது ரவுண்டட் கேரக்டர்னால் அந்த கேரக்டருக்கு ஒரு பிகினிங், ஒரு மிடில் பார்ட் இருக்கும், ஒரு எண்டிங் பார்ட் இருக்கும். ரவுண்டட் கேரக்டர்னால் அதுதான். வெல் ஃப்ளெஷ்ட் அவுட்னா ஆர்கனைஸ்டு, ஒரு ஆர்கனைஸ்ட் வே இருக்கும். ரவுண்டட் கேரக்டர்ஸ்னால் கண்டிப்பாக அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு எண்டிங் இருக்கும். இதுதான் ரவுண்டட் கேரக்டர்ஸ். வெல் டெவலப்டு பிளாட் ஆஃப் த ஸ்டோரி. பிளாட்னா வந்துட்டு இட்ஸ் லைக் என்ன சொல்கிறேன், பேசிக் ஐடியா ஆர் தீம் ஆஃப் த ஸ்டோரி மாதிரி. இட்ஸ் லைக் பிளாட்டுங்கிறது இட்ஸ் லைக் அ சம்மரி, ஒரு ஒரு சம்மரி மாதிரி அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் லைன் மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் ஐடியா ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த மொத்த ஸ்டோரியுமே இருக்கும். தட் இஸ் த பிளாட் ஆஃப் தி ஸ்டோரி. அது வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். விவிட் அண்ட் வைப்ரண்ட் செட்டிங் அப்படின்னா லைக் ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு செட்டிங் வச்சு தான் எப்போவுமே வந்து அந்த மாதிரி எழுதுவாங்க. அண்ட் கிளியர்லி ஐடென்டிஃபையபிள் தீம். லைக் நம்மளுக்கு படித்தோடனே அதோட தீம் என்னன்றது ஈஸியாக புரிஞ்சிடலாம். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டேட்டட் லூசிட்லி. லைக் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது, ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவா, செகண்ட் பர்சன், ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவான்னு நம்ம ரீட் பண்ணுற அந்த நரேட்டிவ் ஸ்டைல்லே தெரிஞ்சிடும். டயலாக்ஸ் டு பிரேக் மொனட்டானி ஆஃப் நரேஷன். டயலாக்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நரேஷன்ன்றது ஒரு பர்சன் நரேட் பண்ணுவாங்க, அப்போ அது வந்து ஒரு டல்லாகவே இருக்கும். வேற 2-3 பர்சன் கான்வர்சேஷன் டயலாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் பி மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். அது வந்து எது மூலியமான கேரக்டர்ஸ் மூலியமாக அந்த மாதிரி டயலாக் பிரேக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இன்க்ளூஷன் ஆஃப் அனெக்டோட்ஸ் எஸ்பெஷலி இன் ஓரல் நரேஷன் டு பில்ட் கியூரியாசிட்டி. இது வந்து என்னென்னா ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணி இன் ஆர்டர் டு கிரியேட் கியூரியாசிட்டி, ரீடர்ஸோட கியூரியாசிட்டியை தூண்டி விட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எழுதுவாங்க நரேட்டிவ் ஸ்டைல்ஸ். யூஸ் ஆஃப் மெட்டஃபர்ஸ் அண்ட் சிமிலிஸ். இதெல்லாம் வந்து ஃபிகரேட்டிவ் ஸ்பீச் நிறைய யூஸ் பண்ணி டு மேக் த லாங்குவேஜ் மோர் ஏஸ்தட்டிக்னா அந்த லாங்குவேஜ்க்கு ஒரு பியூட்டி கொடுக்கறதுக்கு. இமேஜினேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் காயினிங் யோர் வேர்ட் குரூப்ஸ். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் த கிரியேட்டிவ் லைசன்ஸ் டு ஆஃப் த ரைட்டர். ஸோ இமேஜினேட்டிவ் லாங்குவேஜ் நிறைய இருக்கும். காயினிங் யூ வேர்ட் குரூப்ஸ் லைக் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஃப்ரேசஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி தே டென் டு கிரியேட் அன் இம்பேக்ட் ஆன் தி ரீடர்ஸ். இதுதான் அதோட மெயின் பாயிண்ட்டே இதுதான். அதுக்கப்புறம் எமோஷனல் அப்பீல் இன் ரைட்டிங் விச் ஆஃபன் லீட்ஸ் டு கத்தார்சிஸ் ஃபார் ரீடர்ஸ். எமோஷனல் அப்பீல்னா என்னென்னா, ஒரு படிக்கிறப்போ ஒரு அந்த பர்டிகுலர் நரேட்டிவ் ஸ்டைலில் ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷன் அப்படியே ரீடருக்கு ஆர் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யார் அதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கேரி ஆகணும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து எழுதுவாங்க. ஸோ கத்தார்சிஸ் நத்திங் பட் பிட்டி அண்ட் ஃபியர். எமோஷன்ஸ் 2 எமோஷன், ஒன்று பிட்டி, இன்னொன்று ஃபியர். இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் தூண்டுறது தான் கத்தார்சிஸ். ஸோ யூ ஹாவ் டு ஃபீல் பிட்டி ஃபார் த பர்டிகுலர் கேரக்டர். நீங்கள் பிட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எமோஷனல் அப்பீலாக அந்த ரைட்டர் ஹேஸ் சக்சீடட். உங்களை வந்து அவரோட வழிக்கு அவர் வந்து கொண்டு வந்துட்டார். எப்படி அந்த ரைட்டிங் மூலியமாக யூ ஆல்சோ ஃபீலிங், நீங்களும் வந்து கேரக்டருக்கு பிட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க, பாவம் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபியர்னால் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு
பதட்டம் அந்த இதையும் ரைட்டிங் மூலியமா கொண்டு வருது. இந்த 2 எமோஷன்ஸையும் தூண்டுற அளவுக்கு ஒரு ரைட்டிங் இருக்குன்னா, தட் இஸ் த பெஸ்ட். அ அ அதுதான் வந்து எமோஷனல் அப்பீல்ல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரைட்டிங்கா இருக்கும். தென் டீட்டெயில்ட் அண்ட் எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன் டு கிரியேட் அ மென்டல் இமேஜ் ஆஃப் த செட்டிங், கேரக்டர், பிளேஸ் ஃபார் த ரீடர். ஸோ எல்லாமே சின்ன சின்ன ஒரு கார்டன்ல ஒரு ரோஸ் இருக்குன்னா கூட அத வந்து கரெக்ட்டா அங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இன் ஆர்டர் டு கிரியேட் மென்டல் இமேஜ் நம்மளோட மைண்ட்ல வந்து தே டெண்ட் டு கிரியேட் தட் இமேஜ். என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ நம்ம மைண்ட்லயே கொண்டு வரதுக்காக அந்த மாரி டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆஃபன் ஃபவுண்ட் இன் நாவல்ஸ், ஸ்க்ரீன் ஸ்கிரிப்ட்ஸ், பிளேஸ், ஸ்டோரீஸ், லெஜெண்ட்ஸ். லெஜெண்ட்ஸ்னா டேல்ஸ் தான். அடுத்தது போம்ஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், பயோகிராஃபிஸ், மெமோய்ர்ஸ், சாங்ஸ், பர்சனல் எஸ்ஸேஸ். அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. லைஃப் அட் கிராஸ் ரோட்ஸ். இங்க வந்து லைஃப்னாலே இட்ஸ் யுனிவர்சல் திங். அதுக்கு அட் கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னா, எப்படி வந்து லைஃப் வந்து 2 டிஃப்ரெண்ட் வே எடுக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு அது இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அபவுட் ஒரு பர்ட்டிகுலர் திங் பட் தே ஹேவ் யூஸ்ட் யூனிவர்சல் ட்ரூத் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டு மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். லைஃப் அட் கிராஸ் ரோட்ஸ்னால் நம்ம ரோட்ஸை இமேஜின் பண்ணுவோம். ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி எந்த பாத்தை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளே ஒரு பெர்செப்ஷன் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபார் தட் பர்பஸ் இந்த பர்டிகுலர் சாம்பிள் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்கு வந்து ரைட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இம்ப்ரூவ்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஃபஸ்ட்டு டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஐடியாஸ், கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது helps students review and remember recently learned material. It is an excellent way to reinforce newly learned material. Like புதுசாக ஒரு விஷயத்தை படித்தா டக்குன்னு நமக்கு மறந்துடும். அதை திருப்பி நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்தது மீன்ஸ் பை விச் எஜுகேட்டர்ஸ் அசஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங். லைக் இதுதான் மோஸ்ட் காமன் ஃபார்ம். டீச்சர்ஸ் எல்லாமே, டியூட்டர்ஸ் யாராக இருந்தாலுமே தே வில் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட். ஒரு வாட்டி எழுதிட்டு வாங்க. தே வில் கிவ் அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் எது கொடுக்குறாங்க? டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிமெம்பர். இதெல்லாம் படிச்சிருக்கோன்னு ரிமெம்பர் பண்ணுறதுக்கும், இன் ஆர்டர் டு மேக் தேர் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும். என்கரேஜஸ் க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். நிறைய விஷயம் நம்ம கற்றுப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ யூ திங்க், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. எசென்ஷியல் ஃபார் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். லைக் எழுதி படிக்கிறப்போ என்ன ஆகும்னா, யூ டென் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். ஓகே, இதுதான் இந்த கான்செப்ட் அப்படின்றது நீங்களே ஒரு ஹெல்ப் இல்லாமல், யாரும் உங்களுக்கு சொல்லித்தராமல், யூ வில் இட்செல்ஃப் லேர்ன் பை யுவர் செல்ஃப். தென் ஃப்யூச்சர் கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ். இப்போது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் லைக் எதுக்குனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் தே வில் ஆஸ்க் யூ ஃபார் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? வென் யூ ரீட், ரைட், வென் யூ லிசன், வென் யூ ஸ்பீக், இந்த 4 ஸ்கில்ஸும் டுகெதராக வரப்போ தான் கேன் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம கெரியராக க்ரோ பண்ணுறதுக்கும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கும் நம்ம ரைட்டிங் ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுது. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் பிஸ்னஸ் ரைட்டிங். பிஸ்னஸ் ரைட்டிங்ன்றது இட்ஸ் வெரி டைவர்ஜென்ட் டாபிக். இட்ஸ் வெரி செப்பரேட் டாபிக். இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் இட்ஸ் அபவுட் க்ரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் ஹவு டு ரைட் அ புக், ஆர்டிக்கல், அந்த மாதிரி விஷயம். வெரஸ் பிஸ்னஸ் ரைட்டிங் இஸ் ஃபார் அ பர்டிகுலர் செக்டர் யூ வில் ரைட், நாட் ஃபார் யுவர் ஓன் பர்பஸ். யூ வில் ரைட் ஃபார் அ செக்டார். ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா இட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட். சில ரூல்ஸ் இருக்கும் அதில் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட் இஸ் கிளியர் பர்பஸ். என்ன சொல்லணுன்ற விஷயத்த தெரிவிக்கிறதுக்காக தான் ரிட்டன் பீஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் அபவுட் அப்சல்யூட் கிளாரிட்டி. அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எப்போவுமே வந்து சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிடணும். அதுதான். அடுத்தது வந்து கிளாரிட்டி அண்ட் கன்சைஸ்னஸ். எப்போவும் வாட் எவர் யூ டெல், டோன்ட் put certain poetic phrases and all in business writing. Just give, இதுதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக விஷயத்த சொல்லிவிட்டு அண்ட் மேக் இட் வெரி வெரி ப்ரீஃப், லைக் வெரி வெரி ஷார்ட். ரொம்ப வளவலன்னு எதுவும் சொல்லாமல் வித்தின் 2 or 3 sentences ட்ரை டு டெல் வாட் யூ வாண்டட் டு டெல்.
target audience, to the person whom you wanted to convey something or to tell something. அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ்லேயும் அவங்களுக்கு புரிகிற டோன்லேயும் இருக்கணும். தென் ஆல்சோ அந்த டோன் வந்து வெரி வெரி சப்டிலாக இருக்கணும். ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அஃபென்சிவாக இல்லாத வகையில் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இது எல்லாமே ஷுடன்ட் பி மிஸ் அண்டர்ஸ்டுட் பை த டார்கெட் ஆடியன்ஸ் ஆர் ஷுடன்ட் பி டேக்கன் அஃபென்சிவாகவும் அவங்க எடுத்துக்காமல் it should be very respectful and very courteous. ரொம்ப வந்து ஒரு சட்டிலான வேலை we have to tell, பொலைட்டாக இருக்கணும் என்ன சொல்கிறோன்னாலும். அண்ட் டெய்லர் யுவர் கண்டென்ட்ஸ், லைக் டெய்லர்ன்றது உங்கள் கண்டென்ட்டை வந்து ஆல்டர் பண்ணி கிவ் இட் இன் வெரி ஈஸி ஃபார்மேட், அவங்களுக்கு புரிகிற வகையில், அவங்க கேட்க விருப்பப்படுற வகையில் யூ கிவ். தென் சூட்டபிள் டோன், யூஸ் சூட்டபிள் டோன். டோன்ட் லைக் ரொம்ப வந்து டோன்ட் மேக் இட் லைக் இன்ஃபார்மல் ஆர் ஃப்ரெண்ட்லி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப இன்ஃபார்மலாகவும் இல்லாமல், அதே மாதிரி ரொம்ப ஓவர் பவரிங்கவும் இல்லாமல், இட் ஷுட் பி வெரி பொலைட் அண்ட் கர்ச்சியஸ். அப்ராப்ரியேட் ஃபார்மேட், ஆல்வேஸ் யூஸ் ஃபார்மேட்ஸ். லைக் பிஸ்னஸ் செக்டாரில் எப்போவுமே வந்து லெட்டர்ஸ், ப்ரொப்போசல்ஸ், மெமோஸ் அண்ட் மெனி அதர் டைப்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் ஆல்சோ ஹாவ் திஸ் கொட்டேஷன் கொடுக்குறது. ஃபார் சம் பிஸ்னஸ் பர்பஸ் யூ வில் கிவ் சம் கொட்டேஷன் ஆஃப் இவ்வளோ அமௌண்ட். அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஃபார்மேட், யூ ஷுடன்ட் சேஞ்ச். அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை ஹேவ் டு டெல். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான், ஃபார்மேட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் தேர் ஒன்ட் பி எனி மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆர் கன்ஃபியூஷன். அது அப்படி பண்ணுறப்போ இட் இஸ் ஈஸி ஃபார் தி ஆடியன்ஸ் டு ஐடென்டிஃபை த பர்பஸ் ஆஃப் யர் டாக்குமெண்ட். அண்ட் ஆல்சோ ஃபார்மேட் தான் வந்து பிஸ்னஸ் ரைட்டிங்கோட மேஜர் திங்கே. ஸோ அந்த ஃபார்மேட்டை மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து என்ன ஒரு ப்ரொப்போசலோ லெட்டரோ கொடுக்குறோமோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்மேட் மிஸ் பண்ணி நம்ம தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் ரைட்டிங் எல்லாமே வந்து இட் வில் பி வெரி வெரி அஃபென்சிவ். பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் எமோஷன். பிஸ்னஸ் ரைட்டிங்கில் கம்யூனிகேஷனில் வந்துட்டு யூ ஷுடன்ட் யூஸ் த வேர்ட் ஐ ஃபீல், ஐ திங்க், இன் மை ஒப்பீனியன் அப்படிங்கிறதுல இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். இட் வில் பி சப்ஜெக்டிவ். எப்போவுமே பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஷுட் பி வெரி மச் அப்ஜெக்டிவ் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இதுதான் லைக் இந்த கம்பெனி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் இது பண்ணுது, ஸோ எங்களுக்கு இவ்வளோ லோன் தேவை, இவ்வளோ டொனேஷன் தேவைன்னு இட் ஷுட் பி வெரி மச் இன் ஃபேக்ட்ஸ். என்னென்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ தட் ஷுட் ஆன் பி ஃபேக்ட்ஸ் and not on your personal opinion. So don't use the words like I think, I feel, in my opinion. இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. Go through it. This is your chapter 6. Introduction to basics of writing. Thank you.